அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது, தொண்டர்களின் உணர்வை மதிக்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என சமீப நாட்களாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் குரல் எழுப்பி வந்தார். இந்த சூழலில் பொதுவெளியில் கருத்துக்களை பேச வேண்டாம் என தலைமை கட்டளையிட்டதாக அவர் கூறியுள்ளார். புது கட்சி, அதனால உத்வேகம் இருக்கு. சின்னம் அவங்க கேட்ட சின்னத்தில் முதல் சின்னத்தை கொடுத்துட்டாங்கிறதுனாலையும் அவர்களுக்கு நடுவில் சின்னத்தில் டிலே பண்ணுறாங்கிறதுனால ஒரு இயக்கம் இருந்தது. அதனுடைய வாயிலாக இப்பொழுது அவர்கள் சட்ட போராட்டம் செய்து இதை பெற முயற்சி செய்யும் பொழுது இதை கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த மட்டும் இதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதை முக்கியமே ஒழிய நான் ஏற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்ன கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ராகுல் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் அறுவை தலைவர் கார்கே மீதும் முழுமையான நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர்கள் கூட்டத்தில் சொன்னது என்னன்னா, நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் நேரம் என்கிட்ட சொல்லிடுங்க. 39 பேரையும் தனியாக உட்காந்து கூட்டமாக பேசலை. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த பேச்சுக்களை பொது இடங்களில் பேச வேணாம், நீங்கள் எதெல்லாம் பேச நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் உட்காந்து நாங்கள் 4 பேர் மட்டும் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், அருமை தலைவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களும், பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்களும், தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர் கிரீஷோடங்கர் அவர்களும் 4 பேர் மட்டும் உட்கார்ந்து ஒவ்வொருவங்களா கூப்பிட்டு பேசினாங்க. அதனால என்னுடைய கருத்தை அவர்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர்களை தவிர வேற யாருக்கும் சொல்றது நியாயம் இருக்காது. உங்களுக்கு சொல்றதுங்கிறது அவர்கள்ட்ட வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் வாக்கு தவறுறது சரியா இருக்காது. காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதை ஏற்று நடக்கின்ற ஒரு சாதாரண காங்கிரஸ் கட்சி தொண்டர், உண்மையான காங்கிரஸ்காரர் என்னை பொறுத்த மட்டும் என்ன முடிவெடுக்கிறார்கள். அவர்கள் எங்களை பொறுத்த மட்டும் 39 பேரும் மனசாட்சி விரோதம் இல்லாமல் பதில் சொல்லியிருக்கோம் உள்ள தலைவர்கள்ட்ட. என்றால் அவர்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக கேட்டாங்க என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நல்ல முடிவு வரும் என்ற நம்பிக்கை சட்டசபை தேர்தலுக்கு விசில் ஊதப்பட்டு விட்டது கேட்கணும். நீங்க காங்கிரஸ் அவர்கிட்ட கேட்கணும். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், விசிலை பற்றி என்னுடைய கருத்து சொல்லிட்டேன்.